மணமகள் மன்றத்தில் அதிகாரிகள் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் யூடியூபர்கள் மற்றவர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்றும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், முழு விவரம் என்ன? தமிழ்நாடு மணமகள் மன்ற உரிமையாளர் சங்கம் சார்பாக அதன் தலைவர் வீரபாண்டியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் எங்களுடைய சங்கம் சார்பாக தமிழகம் முழுவதிலும் மணமகள் மன்ற மதுக்கடைகள் நடத்துவதற்கு முறையாக அனுமதி பெற்று நடத்தி வருகிறோம் எனவும், இந்த மணமகள் மன்றத்திற்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மது விற்பனை செய்து வருகிறோம். இதற்காக வருடம் தோறும் உரிமை கட்டணமாக சுமார் 11 லட்சம் ரூபாய் அரசுக்கு செலுத்தி வருகிறோம் எனவும், இதில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளும் கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரிலும், யூடியூப் இன்ஃபுளுசர் என்ற பெயரிலும் மணமகள் மன்றத்துக்குள் வந்து சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக சித்தரித்து அங்கு மது அறிந்து கொண்டிருப்பவர்களை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் எனவும், இதனை வைத்து மணமகள் மன்ற உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி வருகின்றனர். இதையே காரணமாக பயன்படுத்தி சில சமூக விரோத கும்பல்களும் உள்ளே புகுந்து பணம் கேட்டு மிரட்டுகின்றனர். நாங்கள் அரசிடம் முறையாக அனுமதி பெற்று மதுபான கூடம் நடத்தி வருகின்றோம். மதுபான கூடம் நடைமுறைகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது ஆய்வு என்ற பெயரில் மணமகள் மன்றத்திற்குள் மீறி சட்டவிரோதமாக உறுப்பினர்கள், ஊழியர்களை இடையூறு செய்து வருகின்றனர். இதனால் எங்களின் தொழில் தற்போது மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது எனவும், எனவே மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையாளர் மணமகள் மன்ற உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி சரவணன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் 13 தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் மணமகள் மன்றங்களில் தொடர்புடைய அதிகாரிகள் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும், யூடியூபர்கள், அரசியல் கட்சியினர் போன்ற தொடர்பில்லாத நபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வீடியோக்களை பதிவு செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தொடர்ந்து இதனை தொடர்புடைய அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.